அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. பல கேள்விகள் கேட்பான். சர்ச்சுக்கு போவான். சர்ச்சுக்கு போனோடனே அங்கே ஃபாதர் வந்து சொல்லுவார், காட் செட் லெட் தேர் பி லைட். உடனே அடுத்த ஆள் அப்படி வரிசையாக சொல்லிட்டு வருவார். இல்லை அந்த பையன் கையை தூக்குவான். என்ன செல்லுன்னு சொல்லுப்பா அப்படின்னு. இல்லை முதல்ல கடவுள் வெளிச்சம் வரட்டும்னு சொன்னாருன்ற, வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் சூரியனை படைச்சாருன்றீங்க, சூரியனே இல்லாமல் எப்படி வெளிச்சம் வந்தது அப்படின்னு கேட்பான். ஷெல்டன் உட்காரு அப்படின்னு. அந்த மாதிரி பல இடங்கள்ல போட்டு கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். இவங்க பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க, அது ஃபுல் குடிகார பாட்டி ஒன்று. அப்புறமா வந்து என்ன பண்ணும், இந்த லாண்ட்ரி கடை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து பணத்தை கட்டிட்டு உங்கள் துணிகளை போட்டு நீங்களே துவைச்சி நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம். அது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பணம் கட்டினா போதும்னு. அந்த லாண்ட்ரி கடைக்கு பின்பக்கமே ஒரு சூதாட்டம்லாம் வச்சு நடத்தும் அந்த பாட்டி. சரியா? இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எபிசோடு என்னென்னா, ரெட்டை குழந்தைங்க வந்து ஒரே மாதிரி செயல்படுறாங்களா, ஒரே மாதிரி அவங்க மூளை வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ யூனிவர்சிட்டியில் நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம், உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பணம் தந்துடுறேன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. போனால் பல கணக்குகள்லாம் இவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இவனுக்கு பதிலே தெரியாது. ஷெல்டன் வந்து டான் பதில் சொல்லுவான். அந்த பொண்ணுக்கு வந்து அதெல்லாம் பதில் தெரியாது.